அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கனால அதிலேயே பன்னீர் சேர்த்து செய்ய போகிறோம். ஏன் பாஸ்தா பிடிக்காத பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்க. அது நம்ம என்றைக்காவது ஒரு நாள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம், வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டம்ளர் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு, இப்போ எந்த ஷேப் பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். பாஸ்தாவை அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 7 நிமிஷம் கொதிக்க விட்டு பாருங்கள். சில பாஸ்தா சீக்கிரம் வந்துடும், சில ஷேப்பில் உள்ளது வேக லேட் ஆகும். வேகலைன்னா இன்னொரு 5 நிமிஷம் விட்டுக்கோங்க. இப்போ வெந்துருச்சு. அது ஒரு வடிதட்டில் வடிகட்டிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் பூசி வச்சிட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம பன்னீர் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு, நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயம் சேர்த்துட்டு 100 கிராம் பன்னீரையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். நான் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். நீங்கள் க்ரீன் பீஸ் இருந்தால் கூட நம்ம சேர்த்துருக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 கியூப் பட்டர் சேர்த்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா, உங்களுக்கு எந்த அளவு சாஸ் தேவையோ அந்த அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க, கட்டி தட்டாமல். அதுக்கப்புறம் மீதி உள்ள பாலை சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 400 மில்லி பால் தேவைப்பட்டுச்சு. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு சேர்க்காமல் உப்பு பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாஸ்தாலையும் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், பன்னீர்லையும். அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ போட்டுட்டு ஒரு பெரிய க்யூபு சீஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல பன்னீர், அந்த வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு சாஸ் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் இப்போ பாஸ்தாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உரப்பு தேவைப்பட்டால் இன்னும் கூட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலான கூட போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருந்தது அப்படின்னு செஞ்சு பாருங்கள். கடைசியில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.